வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெடில்ஸ்ல இருக்கிற ரேவதி ஸ்டோர்ஸ்லேருந்து கலெக்டிவாக நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கோல்டு இயர்ரிங்ஸ், ஜிமிக்கி, பேங்கிள்ஸ், பெண்டன்ஸ், செயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் நெக்லஸ், ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட காமிச்சிருக்கேன். கூடவே இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது 6.6 கிராம்ஸ் அளவில் வரக்கூடிய டர்க்கி ஜிமிக்கி தான். இதுக்கு 16% வேஸ்டேஜ் வருது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கக்கூடிய அழகான கலெக்ஷன்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸாக நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அப்படிங்கிறதுனால தேவைப்படுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 3 கிராம்ஸ் அளவில் வரக்கூடிய ரோடியம் பாலிஷ் இருக்கிற க்யூட்டான ஜிமிக்கி தான். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே அரசவரனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அரசவரனில் இருக்கக்கூடிய இந்த பேஸ்கெட் ஜிமிக்கி ஆகட்டும், இல்லைனா கிளிக்கூண்டு ஜிமிக்கி ஆகட்டும், இது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. அடுக்கு ஜிமிக்கியுமே நமக்கு அரசவரனில் அவைலபிளாக இருக்குது. வேஸ்டேஜ் ரேஞ்ச் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அப்படிங்கிறதுனால சிலதுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சிலதுக்கு என்னால் மென்ஷன் பண்ண முடியல. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4.5 கிராம்ஸ் அளவில் வரக்கூடிய கேஸ்டிங் ஜிமிக்கி தான். இது ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடிய பேட்டர்னில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 3 கிராம் அளவில் வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த ஜிமிக்கி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகாக அடுக்கு ஜிமிக்கியும் இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்க ஜிமிக்கி, ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், இந்த மாதிரி மிக்சடாக நிறைய விதமான ஜிமிக்கிஸ் வந்து லைட் வெயிட்லேயுமே இவங்க வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜிமிக்கிக்குன்னே செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறதுனால அந்த வீடியோவோட லிங்க் தானே செக் பண்ணி பாருங்கள். நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்லது ஆனால் பார்வையாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் மிக்சடாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டைலான இயரிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இயரிங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஷேப் பாருங்கள், டைமண்ட் இருக்கும், இல்லைனா டியர் ட்ராப் இருக்கும். மிக்சடாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ்டேஜ் ரேஞ்ச்லேயுமே இருக்குது. இதுலேருந்து ஒன்று உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது 4.6 கிராம்ஸ் அளவில் நல்லா அழகாக பெருசாக பார்வையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம ஜிமிக்கிலேயே 3/4 சவரன்லேருந்து 1 சவரன் இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இதுலேயும் நமக்கு ஒரு சாந்த்பலிக்குள்ளே இல்லை ஒரு ரிங்குக்குள்ளே இருக்கிற ஜிமிக்கி மாதிரியான ஒரு ஜிமிக்கி பார்த்தோம் இல்லையா, அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்தது. லைக் ரெகுலராக வரக்கூடிய பேட்டர்ன்ஸுமே வச்சுருக்காங்க, கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற பேட்டர்ன்ஸுமே இருக்குன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம செயின் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். செயின் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் செயின்ஸ்லாம் 4 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெயில் இருக்கிறது எல்லாமே 4 கிராம்ஸ். நான் கையில் எடுக்கிற ஒன்று மட்டும் 6 கிராம்ஸ். வேஸ்டேஜ்லாம் 8லேருந்து 10% வரும். இதெல்லாம் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான செயின்ஸ் தான். ஷார்ட் செயின் அப்படிங்கும்போது அது 4 கிராம்ஸில் ஆரம்பித்து டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் இருக்கும். இது 6 கிராம் ட்ரே. இதுவும் நமக்கு 8 or 10% வேஸ்டேஜ் வரும். டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னும் இருக்குது, இல்லை கொஞ்சம் ஃபேன்சியான பேட்டர்ன் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் காமிச்சிட்டு இருக்கிறது 8 கிராம்ஸ் அளவில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். 8 கிராம்ஸில் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. கொஞ்சம் ஸ்டைலாக ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். ஒரு சிலது ஜென்ஸ் வேர் பண்ணுற மாடலும் நினச்சி கேட்டேன். அப்படி இல்லை, யூனிசெக்ஸ் தான், 2 பேருமே வேர் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம கருகமணி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இது 6 கிராம்ஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. வேஸ்டேஜ் நமக்கு 12% வரும். பெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வரும். பிளாக் பீட்ஸுங்கிறது ஒரு சில பேர் தாலி செயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இப்போ நிறைய பேர் இதை ரெகுலர் வேர், டெய்லி வேர், ஃபேஷன் செயினாகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹார்டின் பேட்டர்னில் இருக்கிற செயின்லாம் ஃபேன்சியாக வரக்கூடிய செயின் ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக, அதே சமயத்தில் ஸ்டைலாக வேர் பண்ணணும், வெஸ்டர்னுக்கும் வேர் பண்ணணும், ஃபார்மலுக்கும் வேர் பண்ணோம், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெண்டன்ஸ், அதாவது லாங் செயினுக்கு நீங்கள் வேர் பண்ணுற மாதிரியான பெண்டன்ட். ஒரு ஹூக்கோடியும் காமிச்சிருக்கேன், 2 ஹூக்கோடியும் காமிச்சிருக்கேன். அதாவது நீங்கள் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி ஹாரமாக வேர் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்கேன், இல்லை செயின் கூட ஆட் பண்ணுற பெண்டன்ட் மாதிரியும் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் வேஸ்டேஜும் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் ஒரு சிலது உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்கும், ஒரு சிலது கிராண்டாக பார்வையாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த கஜலக்ஷ்மி மாதிரி இருக்கிறதாகட்டும், அப்படி இல்லைனா உங்களுக்கு கொல்கத்தா பேட்டர்ன் ஆகட்டும், நெட் வச்சதாகட்டும், இல்லைனா உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய டிசைன் ஆகட்டும், இது கூட உங்களுக்கு 2 கிராம் தான். பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ஸ்டைலாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஜிர்கான் ஸ்டோன்ஸ் பதிச்ச மயில் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் இதுலேயுமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் பர்டிகுலர் டிசைன் தான் தேடி போகிறீங்க, ஒருவேளை அது அவைலபிளாக இல்லைனா கூட மேட்டு ஆர்டர் கொடுத்துக்கலாம். 1 கிராம்லேருந்தே பெண்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம தாலி செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். முறுக்கு தாலி செயின்லாம் 2.5 சவரனில் ஆரம்பித்து 4% வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க. வெயிட் வந்து 2.5 சவரனில் ஆரம்பித்து உங்களுக்கு 10 சவரன் 12 சவரன் வரைக்கும் கூட இருக்கும்.
அதுக்கு அடுத்தது பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இதெல்லாம் சிங்கிள் பேங்கிள் கடா பேங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பேங்கிள்ஸ் கொல்கத்தா டைப்பில் வருது. இது ஜோடியோட வெயிட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒன்று சிங்கிளாக இருக்கும், இல்லை ஜோடி இருந்ததுன்னா ஜோடியோட வெயிட்டை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடியது, பேங்கிள் டைப்பில் வரக்கூடியது, உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் ஆகட்டும், இல்லை அவுட்டர் ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கர்வி டைப்பாக இருக்கட்டும், விதவிதமான பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். 3 சவரன், 3.25 சவரன், 3.5 சவரன் டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சில் இருக்கும். இந்த டிசைன்ஸுமே கூட செல்ஃப் டிசைன்ஸ் ரொம்ப அழகழகாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக் டிசைன்லேயுமே நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு செலக்டிவாக தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். லைக் உங்களுக்கு நிறைய ஜுவல்லரிஸை ஒரே வீடியோவில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செலக்டிவான டிசைன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு லக்ஷ்மி பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நான் செலக்டிவாக சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேரில் ஷாப்புக்கு விசிட் பண்ணிங்கன்னா வேறு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறது தெரிய வரும். சிங்கிள் பேங்கிள் மாதிரியான பேட்டர்ன், இது கொஞ்சம் வித்தியாசமான ஆன்டிக் டிசைனில் இருந்தது. இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. உங்கள் வெட்டிங்க்கு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம். இல்லைனா டர்க்கி பேட்டர்னில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய கலெக்ஷனாக இருக்கும். இதெல்லாம் ஜோடியோட வெயிட் தான். டர்க்கிலேயே நமக்கு மயில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்கள். இது கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான செயின், ஃபேன்சியான டிசைனில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்துட்டு ரெகுலர் வேருக்கு வேணாம், இந்த மாதிரி ஃபேன்சியாக ஆஃபீஸ் வேருக்கு அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும். டர்க்கி பேட்டர்ன் என்னதான் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருந்தாலும் நீங்கள் 3 சவரனில் வாங்கினா கூட டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ஆர்எல்ஸ் நீங்கள் கடையில் முன்னாடியே கேட்டுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் டெய்லி வேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா டெய்லி வேர் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வேர் பண்ணிட்டு போகிறீங்கன்னா தாராளமாக வேர் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் தொடச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு 20 கிராம் ஜோடியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்து நம்ம நெக்லஸ், மிடில் ஹாரம், ஹாரம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்துடலாம். இது கேரளா பேட்டர்னில் வரக்கூடியது. உங்களுக்கு 3 சவரன் நெக்லஸ் வருது, 4 சவரன் மிடில் ஹாரம் அண்ட் லாங் வந்து 6 சவரன் கிட்டக்க வருது. இந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் இருக்கக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரமை நான் உங்களுக்கு ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இங்கே காமிச்சிருக்கக்கூடிய ஹாரம் உங்களுக்கு லேயர்ட் ஹாரம் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு உங்களுக்கு 12% வேஸ்டேஜில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேர் பண்ணி காமிக்கிறதுனால நெக்கில் எப்படி இருக்கும் வேர் பண்ணால் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரி காமிக்கிறேன். இது நல்லா கிராண்டாக வரக்கூடிய லாப்பாலேயே லேயர் ஹாரம். எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள், அப்பா கவுண்ட் பண்ணவே முடியலங்கிற அளவுக்கு நிறைய லேயர் இருக்குது. நெக்லஸ் 4 லேயர்லேயும் ஐ திங்க் ஹாரம் 8 லேயர்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்லேயே காசு மாலை பேட்டர்ன் தான். காசு மாலை நம்ம எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட். இதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா டிசைன்லேயும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இது டர்க்கி பேட்டர்னில் வரக்கூடிய சோக்கர் அண்ட் ஹாரம் தான். ஸோ இதுவுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டைலான கலெக்ஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரேவதியில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய புதுசாக ஆர்டிஎம் பிக் ட்ரீ அப்படிங்கிற ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் நம்ம 500 ருபீஸ்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். இது ஒரு 11 மந்த் ஸ்கீம். மாதம் நம்ம கட்டிக்கிட்டே வர அமௌண்ட்டாகவே ஆட் ஆகிட்டு வரும். 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் ஜுவல்லரி வாங்க போகும்போது 12th மந்த் அப்போ உங்களுக்கு 1 மந்த் அமௌண்ட்டாக போனஸை கொடுப்பாங்க. நீங்கள் 5000 மந்த்லி கட்டினீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு 5000 ஒன்று போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 11 மந்த்ஸ் கழிச்சு 55,000 அக்யூமுலேட் ஆச்சுன்னா உங்களுக்கு 60,000 கொடுப்பாங்க. ஸோ 11 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஜுவல்லரி வாங்க போகும்போது செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி, ஸ்டோன் காஸ்ட் இது எது இருந்தாலும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் உடைய போனஸ் தான். அதுலேயே மோஸ்ட்லி உங்களுக்கு வேஸ்டேஜ் காமனாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வேஸ்டேஜ் உங்களுக்கு 10% அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால 4%லேருந்தே தாலி செயின்கெலாம் கூட உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்குது. அப்படிங்கிறதுனால கவர் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்க ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு பிடிச்சிருந்தா நேரில் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி மாதத்தில் நம்ம ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோர்ஸ் தி பெஸ்ட் ஷாப்பில் சவரனுக்கு 600 ருபீஸ் கோல்டில் தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இந்த டைமில் விசிட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.